வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. ஓகே, மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. முதல்ல நம்ம லைன்ஸை போட்டுக்குவோம். சரி, இந்த லைன்ஸ் நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு லெவல் மாதிரி தான் அது. ஸோ அந்த லெவலுக்கு மேலே கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப எக்ஸாக்ட் டு தி பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா இல்லை, அதுலேருந்து ஒரு 10-20 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் பெரிய கேப் அப் இல்லை, சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் இட்ஸ் ஆல் டைம் ஹை. சும்மா ஒரு 20-10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இன்னைக்கு அநேகமாக கண்டிப்பாக ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடும்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி. ஃப்ரைடே ஒரு நாள் எவ்வளோ வாலட்டைலாக இருந்திருக்கு. 600 பாயிண்ட் ஒரே நாளில். Okay, we'll continue to monitor. Just start off with the day profit booking அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இப்போ வரைக்கும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு பேட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல. ஸோ 15-20 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஜோன் கிடைக்கலாம். ஓகே, அடுத்த சப்ளை ஜோன் நமக்கு பேங்க் நிஃப்டியில் நல்ல செல்லிங் இருக்குது. ஸோ if it is going to reverse, I am expecting this zone. இந்த ஜோனில் இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னோட பழைய லைன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எஸ், ஐ திங்க் இங்கே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் மறுபடியும் 600 வரைக்குமாவது வரும். ஸோ தட் வில் கிவ் அஸ் வாட் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் மூவ். அவ்வளோ சீக்கிரம் இருக்குமான்னு தெரியல, பட் வி ஷுட் பி ஏபிள் டு பிக் சம்திங். இதை லெவலில் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பழைய லெவலே தான், ப்ரீவியஸ் ஹை லெவலையே நான் ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு டே ஹையை. ஸோ இங்கேருந்தும் அது மேலே மூவ் ஆகிட்டுருக்கலாம். இப்போ என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் எனக்கு. ஒரு புல் பேக் இருந்ததுன்னா என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் பார்ப்பேன். நிஃப்டியோட அந்த 620 லெவல் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா அது இன்ட்ராடே ஹையாக இருந்திருக்கு போன வாரம். அதை கன்சிடர் பண்ணணும். எனக்கு இப்போ வரைக்கும் இது ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக எடுக்கணும்னு தோணலை. ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அதோட ஆல் டைம் ஹை கிட்ட இருந்துகிட்ருக்கு. இங்கேருந்து பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போகுமா இல்லையா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 620 லெவலில் ரிஜெக்ஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் சின்ன சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் தான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ குட் டெசிஷன் நாட் டு என்டர். வெயிட் பண்ணி ஒரு இன்னும் கொஞ்சம் சாலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட் என்டர் ஆகலாம். ஃப்ரைடே ரொம்ப சைட்வேஸில் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறேன். சிமிலர்லி பேங்க் நிஃப்டிலையும் லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்ச் நம்ம
இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓஐ சேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ கால் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் அதை கிராஸ் பண்ணாது அப்படின்னு, 500க்கு மேலே போகாது, இல்லை 500 or 600 லெவலில் கிராஸ் பண்ணாது அப்படி இந்த ரேஞ்சில் தான் இப்போ நம்ம மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி புட் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, விச் அகெயின் மீன்ஸ் பேரிஷ்னஸ். ஸோ இங்கேருந்து கீழே போகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். I think bank nifty might come down. நிஃப்டியில் ஒரு பெரிய சைன் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த ரேஞ்ச் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலலாம் பண்ணோம்னா ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ I'll consider this range maybe. இங்கிருந்து ரிவர்சல் எடுத்தது அப்படின்னா கூட நமக்கு ஒரு 60 பாயிண்ட் மூவ் இருக்கு. ஸோ I'll consider this for now. நிஃப்டி இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி அளவுக்கு ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இட் இஸ் பிரேக்கிங். இந்த கேண்டிலை வாட்ச் பண்ணலாம், இல்லை ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஒரு பி சைடு என்ட்ரி எடுத்திருக்கேன், எக்ஸ்பெக்டிங் தட் இட் வில் கம் until 450 அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் நமக்கு கிடைக்கலாம். மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே வருது, பிரேக் பண்ணிடுவானுங்களோ? எந்த ஒரு கிளியர் இண்டிகேஷனுமே கிடைக்கல, எப்படி தான் ட்ரேட் பண்ணுறது? யோ, என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 510லேருந்து 560 ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் ப்ரீமியமில் வந்து ஒரு 10% கிட்ட தான் மூவ்மெண்ட் காட்டிகிட்டு இருக்கு. நார்மலாக ஒரு 50 பாயிண்ட் மூவ்க்கெலாம் ஒரு 15% கிட்ட மூவ் ப்ரீமியமில் இருக்கும். அதுவும் நம்ம இவ்வளோ தூரம் டூ அண்ட் ஃப்ரோ இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் நம்ம எக்ஸிட் ஆகணும்னு எனக்கு தோணலை. மேபி அது வரும்போது ஒரு 15% லாஸ் வந்துடலாம். ப்ரீமியம் டிகே இல்லாத வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெருசாக ரிஜெக்டும் ஆகல, பிரேக்கும் ஆகல. ஸோ கண்டினியூயிங் டு ஹோல்ட். இந்த லெவலில் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது, பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஒன்றும் அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பானுங்க போல் இருக்குது. மொத்தமாக ப்ரீமியம்லாம் கரைச்சிட்டு அப்புறமா மூவ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறானுங்களான்னு தெரியல. ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பிக்குது, இந்த ரெஃபரன்ஸ் தேவையில்லை. கண்டிப்பாக செல்லர்ஸ் மார்க்கெட், ட்ரைங் டு ஈட் தி ப்ரீமியம். ஆல்ரெடி ஒரு 20% ப்ரீமியம் டிகே இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவான சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட நெட் ப்ராஃபிட் லாஸ்க்கு நான் வரணும்னா கூட எனக்கு தெரிஞ்சு 460 வரைக்குமாவது வந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 600 கிராஸ் பண்ணணும்னு தோணலை. நிஃப்டி எப்படி இருக்குன்னு வேணால் பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி ஓயில் வந்து கால் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, விச் மீன்ஸ் புல்லிஷ்னஸ்.
பேசாமல் வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறேன். பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு டபுள் மைண்டாகவே வச்சிட்ருக்கு. ப்ரீமியம் டிகேவை கன்சிடர் பண்ணி எக்ஸிட் ஆகலாமா இல்லை இந்த லெவல் பிரீச் ஆகுது. ஐ திங்க் நிஃப்டியும் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஐ திங்க் ஐம் டன் ஃபார் த டே. நான் இன்னொரு ட்ரேட் எடுத்து என்னால் டே க்ளோஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற முடியாது என்னால். இதுக்கு மேலே எடுக்கிறது ரிஸ்க்கு. ஓகே, டேவோட க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நான் எக்ஸிட் பண்ணது ஆக்சுவலாக நல்ல எக்ஸிட் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னுமே லாஸ் போயிருந்திருப்பேன். அங்கேருந்து சி மேபி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ரிவர்சல் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் மார்க்கெட்டில் இருந்திருந்தேன்னா, விச் வுட் ஹவ் கிவன் அஸ் 130 பாயிண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அதோட டார்கெட் ரிவர்சலையும் நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 700 இங்கேயும் வந்து 22,700. ஸோ ஆனால் இவ்வளோ ஷார்ப்பான ஃபால் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆப்வியஸ்லி 700 வந்தோடனே ஷார்ட் கவர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி யாருமே 700 போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக புல் மொமெண்டமில் தான் இருக்கும். ஹையர் ஹையில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு ஓரளவுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா ஃப்ரைடே வந்து ரொம்பவுமே சைட்வேஸில் இருந்து ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே இருந்ததுனால நான் இன்றைக்கி நல்ல ஹை மொமெண்டமில் பிரேக் பண்ணி போகும் அப்படின்னு நினச்சேன். பட் போகலை. பட் ஒரு நல்ல லேர்னிங் இன்றைக்கி. இந்த இடத்துல ஆப்வியஸ்லி தப்பான ப்ரொடிக்ஷன். ஏன் அப்படின்னா இங்கே நான் பை பண்ணது 1020 கிட்டத்தட்ட 1020 டைமில் வந்துன்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காகவே தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு ஓரளவுக்கு. அது எந்த வகையிலையுமே ஒரு பேரிஷ் மொமெண்டம் காட்டலை. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. ஸோ மேபி அதை ஒரு ஹிண்ட்டாக எடுத்திருந்துருக்கலாம். பிஇ போகாமல் சிஇக்கு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த புல் பேக்கில் வந்து சிஇ என்ட்ராக யோசிச்சுருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு லாஸ் தான், 20% லாஸ். ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இந்த வாரத்தில். ஆல்ரெடி நமக்கு ஒரு 3 நாள் தான். ஸோ அதில் இன்னொரு 2 நாள் தான் இருக்குது இந்த வாரத்தில். வரட்டா